ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் பையனுக்கு காலையில் எந்திரிச்சு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் எப்படி என்னோடய ரொட்டீன் போகுதுன்னு பார்க்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்திரிச்சது ரொம்பவே லேட்டு, ரொம்ப அதனால் பரபரப்பாக ஓடிட்டு இருந்துச்சு. எந்திரிச்சதுமே வந்து ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டேன். அது ரைஸ் வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன் ஒரு சைடில். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா கெட்டிலில் வந்து சுடு தண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் நம்ம டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுப்புலையும் வச்சுட்டேன். அந்த மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா பரபரப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு சீக்கிரமாக கொஞ்சம் மெதுவாகவே வேலையை பார்த்துருக்கலாம். ஆனால் நான் எந்திரிச்சதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நைட்டெல்லாம் சின்னவன் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்திரிக்கிறதுக்கே. அவன் நைட்டு தூங்காமல் இருப்பானா, அதனால் இந்த ரெண்டுமே அடுப்பில் வைக்கிற டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமா நமக்கு. அதனால் நான் வந்து அந்த டைமில் ஜீரக தண்ணி இன்னைக்கு குடிக்கணும் போல் இருந்துச்சு, சுடு தண்ணியாக. அதனால் ஜீரக தண்ணி போட்டு அதையும் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் அவனுக்கு இட்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து மாவு எதுவுமே ஆட்ட முடியலை. அதனால் கவர் மாவு தான் வாங்கியிருந்தோம், பேக்கெட் மாவு. அதை வந்து அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தான் ஒரு பவுலில் தட்டி உப்பெல்லாம் போட்டு கலக்கி ஒரு சைடு ஓரத்தில் வச்சுட்டேன். அப்போ நமக்கு அடுப்பில் வந்து எல்லாமே ஒதுங்கும்போது இந்த மாவை வந்து நம்ம இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நானும் அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவனுக்கு லஞ்ச் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் அப்புறம் டொமேட்டோ ரைஸும், அது வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணலான்னு சொல்லிட்டு அரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தா பால் ஆற்றி வச்சுருந்தேன்ல, அது தெரிஞ்சிட்டு. அதனால் இன்றைக்கி பாலும் அவனுக்கு கொடுக்க முடியாமல் ஆகிட்டு சரின்னு சொல்லிவிட்டு பாலை எடுத்து அது வேஸ்ட்டு தான், அதை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். அதில் வந்து நம்ம பன்னீர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதையும் ஒதுக்கி வச்சுட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ பட்டாணி இல்லையே, கடைக்கு வந்து குருமா வைக்கிறதுக்காக பட்டாணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாணியை எடுத்து ஊற போட்டு அதையும் ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, நான் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பிள்ளைங்க ரொம்ப எரிப்பாக இருக்காது, அதனால் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அது வந்து கட் பண்ணி ஒரு சைடில் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது நான் வந்து 1.5 கப்பு எங்களுக்கு தேவையான அளவு அரிசியையும் போட்டு மத்தியானத்துக்கு எல்லாமே சேர்த்தே காலையிலே அரிசியெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசியை நான் வந்து கழுகி போட்டதுக்கப்புறமா இன்னொரு அடுப்பில் பால் வந்து அடுப்பு ஒளிஞ்சிருந்துச்சு, அது காலியாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா இட்லியும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கடுகு தாளித்து கொஞ்சமாக பூடு மட்டுமே இடித்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு அதை அப்படியே தட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைடு தக்காளி வந்து அரைச்சிட்ருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சிட்டோன்னா அந்த இதை வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகும்போது அடுத்த சைடு வந்து நம்ம தக்காளி சாதத்துக்கு இது கிரேவி கிண்டிடலாம். தக்காளியை வந்து அரைச்சி ஒதுக்குனதுக்கு அப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து நான் எடுத்துக்கிறேன். தேங்காய் சட்னி வைக்கிறதுக்காக தேங்காய், சின்ன உள்ளி, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தாளிக்கலாம். இதுவும் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா 1 by 1 வேலையாக நம்ம பார்த்தா தான் நமக்கு காலையில் வந்து சீக்கிரமாக வேலை முடியும். எனக்கு என்னடானா இன்றைக்கி ஏதோ நல்ல நேரத்துக்கு சின்னவன் வந்து எந்திக்காமல் இருந்தான், அதனால் நான் தப்பித்தேன். எனக்கு 8 மணிக்குள்ளாடி 8:15 என்னோடய கிச்சன் வேலையெல்லாம் முடிக்கணும். அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் சின்னவனை ரெடி பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எப்படியெல்லாமோ சரி படபடான்னு வேலையை பார்த்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இட்லியும் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு, இனி அதையும் இறக்கி ஒரு சைட்லையாக வச்சிட வேண்டியது தான். தேங்காய் சட்னி வந்து மை மாதிரி அரைச்சிட்டேன், அதையும் ஒரு சைடில் ஒதுக்கி வச்சாச்சு. நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி வேலை பார்ப்பீங்க அப்படின்னலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் சீக்கிரமாகவே வேலை பார்த்துருவேன். ஆனால் சின்னவன் வந்து சும்மா அழுதுகிட்டே இருப்பான். ஏன்னா நான் பக்கத்தில் இல்லை அப்படின்னா அழுதுகிட்டே இருப்பான். அதனாலே எனக்கு டென்ஷன் ஆயிடும். அவனை போய் அடுத்து அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணுறதுல ஒரு 50 மினிட்ஸ் போயிடும். அதனால நான் சீக்கிரமாக எந்திக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காலைல சுடுதண்ணி ஊற்றுனது மாதிரி தான் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு காலையில் இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு அதையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ரைஸ் வந்து வெந்துகிட்டே இருக்குது. அது வந்து வெந்து முடியும் போது இங்கே உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிடும். எப்போவுமே இந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். 3 அடுப்புமே பிஸியாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா
சட்னிக்கு வந்து தாளிக்கையும் போட்டுட்டேன். நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி தண்ணி சட்னியாக தான் வைப்போம். சின்னவனுக்கு பார்த்திங்க புட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைக்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி தான் அவனோட லஞ்ச் பாக்ஸ்லேயும் அப்படியே வச்சுருவேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பேனில் அதே பேன் தான் எடுத்துக்கிறேன் நான். அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இங்கே சட்னியும் ரெடி ஆகிட்டு, சட்னி வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக ரசத்துக்கெல்லாம் சூடு பண்ணி எடுப்போம்ல, அதே மாதிரி தான் சூடு பண்ணி எடுத்து அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வந்து பட்டாணி எல்லாமே நிலக்கடலை அது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அதையும் போட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகு போட்டிருக்கேன். இவன் வந்து காரம் அவ்வளோவா சாப்பிட மாட்டான், அதனால் கலருக்காக மட்டும்தான் அது போட்டிருக்கேன். போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு, அதனால் புட்டு வந்து எழுப்பி அவனை வந்து ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து அவனை எழுப்புறதுக்காக வந்தேன். அவன் பரவாயில்ல, அவன் எழுப்பும்போது ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டான். உடனே எந்திரிச்சிருவான் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னாலே. அதுக்கப்புறம் சீக்கிரமாக அவனோட வேலையை பார்த்துருவான். ஏன்னா அவனை கிளப்பி விடுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டான். அவன் போக்கிலே அவனுக்கு சீக்கிரமாக கிளம்பிடுவான். அவன் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்க டைம் அங்கே கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு அதையும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அவனுக்கு அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் தான் டெய்லியுமே குளிப்பான். காலைல இங்கே ரொம்பவே குளிராக இருக்குமா, அதனால் சுடு தண்ணி கொடுத்தா தான் அவன் குளிப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு சுடு தண்ணிக்கு வந்து அவனை குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சு அவனை வந்து சுடு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அவனே கிளப்பதுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அவனே ஸ்பீடாக வந்து குளிச்சிருவான். நானே வந்து அவனாக குளிக்க விட்டு அவன் லேட் பண்ணிடுவான். இதே நான் வந்து குளிப்பாட்டினா சீக்கிரமாக குளிச்சிருவான். குளிச்சுட்டு அவனுக்கு சாப்பிடையெல்லாம் கொடுத்துட்டு நான் கிச்சனில் வந்து அந்த தொக்கில் வந்து ரைஸை போட்டு விரவிடுவேன். கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நம்ம கொஞ்சம் நெய்யும் விட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ட்ரையாக இருக்காமல் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவனுக்கு எல்லாமே லஞ்ச் பேக்கெல்லாம் பேக் பண்ணதுக்கு அப்புறமா அவன் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்போவுமே இப்படி இருக்காது, எப்பயாச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரி எல்லாம் அவசர அவசரமாக கிளம்புறது மாதிரி இருக்கும். அதுவும் பட்டு வந்து என்னை கிளம்ப விடாமல் பாடுபடுத்தினா மட்டும்தான். அதுக்கப்புறம் அவனை அனுப்புனதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். அவனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டு தான் பேக் பண்ணியிருந்தோம். அவனுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, இதுதான் கொடுக்கணும்னு. அதை தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அவனை அனுப்புனதுக்கப்புறம் தான் ஒரு பெருமூச்சு விட்டது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உடனேலாம் கிச்சனுக்குள்ளாடி போக மாட்டேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மணி வாக்கில் தான் நான் கிச்சனுக்குள்ளாடி போடுவேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்